ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அன்பார்ந்த நேயர்களே, ஸ்ரீ விஸ்வபிரம்மம் அனுக்கிரக ஜோதிடம் என்ற ஜோதிட அலுவலகத்தில் இருந்து நடராஜாச்சாரி அடியேன் அனுபவ ஜோதிடர். பல ஜோதிட கருத்துக்கள், ஆன்மீக சிந்தனைகள் அவ்வப்போது அளித்து வந்திருக்கிறேன். அந்த வகையிலே நல்ல ஆதரவையும் எனக்கு ஊக்கத்தையும் அளித்து வருகின்ற உங்கள் அன்பு உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. சமீப காலத்தில் நான் வெளியிட்டிருந்த அந்த பதிவு என்னவென்றால், 12 ராசிகளிலே சரம் ஒரு 4 ராசிகள், ஸ்திரம் ஒரு 4 ராசிகள், உபயம் ஒரு 4 ராசிகள், இப்படி 3 வகையாக பிரிக்கப்பட்டு அந்த சர ராசிகளை பற்றி, அந்த 4 ராசிகளை பற்றி இதற்கு முன் எனது பதிவுகள் வெளிவந்தன. விஸ்வபிரம்மம் ஜோதிடம் என்ற எனது யூடியூப் சேனலில் அதை வெளியிட்டிருந்தேன். அதற்கு நல்ல ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆயிடுச்சு. எப்படி நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கணும், எந்த திசையில் இந்த மாதிரியான ஒரு பாதகாதிபதியினுடைய தசையோ அல்லது ஒரு திசையில் பாதகாதிபதியினுடைய புத்தியோ வரும் காலத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த அவேர்னஸ்ஸு நிறைய பேருக்கு தெரிய வந்தது. அதை ஒரு அன்பர் ஃபோன் பண்ணி இது போன்ற ஒரு முன்னெச்சரிக்கை ப்ரீகாஷன் கொடுத்ததற்கு நன்றி என்று எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போ எல்லாருமே ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை பரவலாக எல்லார் மனதிலுமே இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். அந்த ஒரு ஜோதிட அவேர்னஸ், அந்த ஒரு ஜோதிட நம்பிக்கையும் வந்துவிட்டது. அதன் அடிப்படையிலே இதற்கு முன் வெளியிட்ட சர ராசிகளை பற்றி வந்த எனது யூடியூப் சேனல் விஸ்வபிரம்மம் ஜோதிடம், இதில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சரராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன ராசி என்று அதிலே விளக்கமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த ராசியின் அடிப்படையில் இந்த பாதகாதிபதிகள் எப்படி வலம் வருவார்கள், அப்படி வருகின்றவர்கள் காலகட்டங்களில், அதாவது தசை நடக்கின்ற காலகட்டங்களில் இவர்கள் உங்கள் ராசியினுடைய தசையிலே வருவார் என்றால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சர ராசிகளுக்கு பாதகம் செய்யக்கூடியவர் அந்த பாதகாதிபதி 11ஆம் வீட்டு அதிபதி. அந்த அளவில் அந்த 11ஆம் வீட்டினுடைய அதிபதியினுடைய விவரங்கள் இந்த சரராசிகளுக்கு வெளியிடப்பட்டன. அதன் அடிப்படையில் இப்போது ஸ்திரம் என்ற இந்த இதிலும் 4 ராசிகள் இந்த பட்டியலிலும் வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபம், அடுத்தது சிம்மம், அதற்கு அடுத்தது விருச்சிகம், அதற்கு அடுத்தது கும்பம். ஆக ரிஷப ராசியில் பிறந்திருந்தாலும், சிம்மம் ராசியில் பிறந்திருந்தாலும், விருச்சிகம் ராசியில் பிறந்திருந்தாலும், கும்பம் ராசியில் பிறந்திருந்தாலும், இந்த ஏதாவது ஒரு ராசியில் பிறந்திருப்பீர்கள். இந்த 4 ராசிகளில் ஸ்திரம் என்ற ஒரு பட்டியலில், அட்டவணையில் வருகிறது. இதற்கு பாதகாதிபதி யார்
அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராசியினுடைய 9ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி. சரராசிகளுக்கு 11ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி. இந்த ஸ்திரம் என்ற இந்த ராசிகளுக்கு 9ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி. அப்படின்னா என்னங்க, கண்டிப்பாக இந்த பாதகாதிபதி தசையில் நீங்கள் கஷ்டப்படுவீர்கள். அவர் இப்போ இந்த ஸ்திரம் ராசிகளுக்கு 9ஆம் அதிபதி என்று சொல்கிறேன் அல்லவா, இந்த 9ஆம் அதிபதி தானே யோகாதிபதி. இப்போ யோகாதிபதியே பாதகாதிபதியாகவும் வருகிறார். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பாதகம் செய்யாமல் இருக்க வேண்டும், யோகத்தை மட்டும் கொடுக்க வேண்டும் என்று ஒரு விஷயத்தை நாம் மனதிலே நிறுத்தி யோசித்தோம்னா, அப்போ இந்த யோகாதிபதி வருகின்றவரும் அந்த 9 குடையவர் இந்த 4 ராசிகளுக்கு மட்டும் பாதகாதிபதியாக, அதாவது ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இந்த 4 ராசிகளுக்கு பாதகாதிபதியாக வருகிறார் என்றாலும் அந்த பாதகாதிபதி ஒன்று வலுவிழந்து இருக்க வேண்டும். அப்போ வலுவிழந்து விட்டால் அவர் யோகத்தை செய்வார். இப்போ உதாரணத்துக்கு இப்போ விருச்சிக ராசி என்று வைத்துக்கொள்ளுங்கள். விருச்சிக ராசியும் ஸ்திரம் ராசி, பாதகாதிபதி யார் என்றால் சந்திரன். அந்த சந்திரன் எங்கே இருப்பார்? விருச்சிக ராசியிலே இருப்பார். அப்போ தானே அது விருச்சிக ராசி. ஆனால் விருச்சிகத்திலே அவர் நீச்சம் பெறுவார். அப்போ யோகாதிபதி பாதகாதிபதி என்று வருகின்ற சந்திரன் இந்த விருச்சிக ராசியில் நீச்சம் பெறுவதால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யோகத்தை தான் செய்வார். எப்போ? அந்த 9 குடையவர் தசை, அந்த சந்திர தசை வரும்போது நீங்கள் பாருங்கள், யோகாதிபதி தசை என்று வைத்து, ஏனென்றால் அவர் நீச்சம் பெற்றதால் பாதகாதிபதி என்ற அந்த விஷயத்தை ஒதுக்கிடுவார். ஏதோ ஒரு வகையிலே உங்களுக்கு நல்ல அமைப்பில் வரும். அது விருச்சிக ராசியை பற்றி வரும்போது நான் இன்னும் விவரமாக உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன். இப்போது சிரம் என்ற பட்டியலில் முதன்மையாக வருபவர் ரிஷபம். இந்த ரிஷப ராசியினுடைய அதிபதி யார்? சுக்கிரன். இந்த ரிஷப ராசியினுடைய அதிபதி சுக்கிரன். ராசியாதிபதியும் உங்களுக்கு வலுவாக இருக்க வேண்டும். அதாவது உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே எப்பொழுதுமே நன்றாக புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், லக்னாதிபதியாக வருகிறவர் அந்த கிரகம் வலுவாக இருக்க வேண்டும். அதே போல ராசியாதிபதி என்று வருகின்ற கிரகமும் வலுவாக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே அந்த சந்திரன் எந்த நட்சத்திர அதிபதி கொண்டு, அந்த நட்சத்திர அதிபதியாக வருகிற நட்சத்திர அதிபதி யார் என்றால் அவரும் வலுவாக இருக்க வேண்டும். இந்த 3 விஷயங்கள், லக்னாதிபதி, ராசியாதிபதி, நட்சத்திர அதிபதி, இந்த 3 பேரும் ஒருவர் ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் அவர்கள் எப்படியும் முன்னேறிவிடுவார். என்ன கஷ்டம் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் ஒரு கை. அதே போல் யோகங்களும் வருகிற போது மிகவும் அருமையாக முன்னேறுவாங்க. என்ன இது, அரசு அதிகாரி மாதம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறார், அவர் வாடகை வீட்டில் இருப்பார். ஆனால் அவரிடத்திலே வேலை செய்கின்ற ஒரு பியூனோ இல்லை ஒரு அடுத்து ஒரு வேலையில் இருக்கிறவர், அவருக்கு கீழே பணிபுரிபவர் இருந்தால் அவர் சொந்த வீட்டிலே இருப்பார். எப்படி? அதுதான். ஆக ஒருவருடைய ஜாதகத்திலே
லக்னாதிபதி வலுவோடு இருக்க வேண்டும், ராசியாதிபதி வலுவோடு இருக்க வேண்டும், அந்த நட்சத்திர அதிபதி வலுவோடு இருக்க வேண்டும். அது இருந்தால் நம்ம எல்லாத்தையும் சமாளிக்கிற தைரியம் தன்னம்பிக்கையை இறைவன் நமக்கு அப்படியே அள்ளி கொடுக்குறான். பயப்படாத அப்படின்றான். இது கர்மாவின் அடிப்படையில் வருவது. அதையும் நம்ம மனதில் வச்சுக்கணும். இப்போ லக்னாதிபதி வீக் ஆகிறாருன்னா அது கர்மாவின் அடிப்படையில் தான் அவர் வீக் ஆகிறார். இது கடவுள் அப்படித்தான் ஒருவருடைய ஜனனத்தை உருவாக்குகிறார். இப்போது இந்த திறம் என்ற இந்த ராசியின் அடிப்படையில் முதலாவது வருகின்ற இந்த ரிஷப ராசியினுடைய 9ஆம் வீட்டு அதிபதி, அதாவது பாதகாதிபதி யார் என்று பார்த்தால் அவர் சனி. சார், இது ரிஷபராசி அதிபதி யார்? சுக்கிரன். ஆனால் 9 வீட்டாம் அதிபதி பாதகாதிபதி யார்? சனி. ஆனால் சனிக்கும் சுக்கிரனுக்கும் பகை இல்லையே, நட்பு தானே, நன்மைதானே செய்வார். சுக்கிரன் சனிக்கும், சனிக்கு சுக்கிரனும் நன்மையைத்தானே செய்வார் என்றால் அது வேற கணக்கு. நட்பு ரீதியாக இருவருக்கும் நன்மை நடக்கலாம். இப்போ சனி ஒரு நட்சத்திரத்திலே பிறந்தவர் சுக்கிரன் நட்சத்திரத்திலே பிறந்தவரோடு நட்பு ரீதியாக பழகலாம். ஆனால் தனக்கு அது எப்படி நட்பு ரீதியாக வருமா என்று பார்த்தால், இதிலே பாதகாதிபதி குறுக்க பூந்தார்னா அவர் பாதகாதிபதியாக வருகின்ற காலகட்டத்திலே அந்த நேரங்களிலே அவர் நல்லது செய்ய மாட்டார், பாதகத்தைத்தான் செய்வார். ஏன்னா அவர் வேலை அதுதான். கடவுள் கொடுத்த என்ன ஒர்க்கோ, நீ எப்படி யாரை எங்கே கவுக்கணும், எப்போ அவனுடைய கர்மா பலனுக்கு தகுந்த மாதிரி ஆப்பு அடிக்கணும், வைக்கணும், அப்படின்றதுக்கு தான் இந்த பாதகாதிபதிகள் இருக்கிறார். நல்லா ஓடிக்கிட்டு இருந்த பிஸ்னஸ் சடன்னு 2 மாதமா ஒன்றும் நடக்கலைங்க அப்படின்னா அவர் தசா பலனை பாருங்கள். அப்போது அங்கே ஒரு புள்ளி இருக்கும். அதனால தான் அது இப்படி ஸ்லாஷ் ஆகி கஷ்டத்தில் மாட்டோம். சரி, இப்போது ரிஷப ராசிக்கு அந்த மகரம் ராசி 9ஆம் வீடு. அந்த மகர ராசி அதிபதி சனி உங்களுக்கு பாதகத்தை செய்வார். எப்படி, எப்போது என்றால், இப்போ நீங்கள் ரிஷபராசியிலே என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்கள்? ஏன்னா அங்கே ஒரு 3 நட்சத்திரம் இருக்குது. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். அதாவது கிருத்திகை சூரியனுடைய சாரம், சூரியன். ரோகிணி சந்திரனுடைய சாரம், அங்கே சந்திரன். மிருகசீரிஷம் செவ்வாயினுடைய சாரம், அங்கே செவ்வாய். ஆக இந்த 3 நட்சத்திரங்களில் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் நீங்கள் பிறக்கிறீர்கள் என்றால், அப்படி கிருத்திகை நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த பாதகாதிபதியினுடைய தசை எப்போது வரும், எத்தனாவது தசையாக வரும் என்பதை கணக்கிட வேண்டும். அப்படி கணக்கு போட்டு பார்த்தோம்னு வச்சுங்க, கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த சனி தசை 6வது தசையாக வரும். இப்போது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 5வது தசையாக சனி தசை வரும். இது பாதகாதிபதி தசை. அப்புறம் மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறீர்கள் என்றால் செவ்வாய், அதுக்கு 4வது தசையாக சனி தசை வரும். நல்லா பார்த்துக்கங்க, புரிஞ்சுக்கிங்க.
இந்த மாதிரி காலகட்டங்களில் திசை வருகிற போது, அதாவது சனி திசை கிருத்திகைக்கு 6வது திசை, அந்த ரோகிணிக்கு 5வது திசையாக சனி திசை வரும். மிருகசீரிஷத்துக்கு 4வது திசையாக இந்த சனி திசை வரும். இந்த சனி திசை நன்மை செய்யுமா ரிஷபராசிக்காரர்களுக்கு? ஏனென்றால் அவர் 9க்கும் 10க்கும் உடையவர், தர்ம கர்மாதிபதி. தர்ம கர்மாதிபதி என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் அவர் நல்லது தானே செய்யணும்னா அந்த தர்ம கர்ம யோகத்தை அவர் கொடுப்பார், அது வேற. ஆனால் கஷ்டம் எப்போ வரும்? சனி தசை வரும்போது கண்டிப்பாக வரும். அதிலே இந்த தசையிலே இப்படியும் நம்ம கணக்கு போடலாம். சூரிய தசை, அதிலே சனி புக்தி. சந்திர தசை, அதிலே சனி புக்தி. அது ரொம்ப மோசம். கண்டிப்பாக பொருட்சேதம், உயிர் சேதம் எல்லாத்தையும் எதையாவது பண்ணிட்டு தான் போகும். அடுத்தது செவ்வாய் தசையிலே சனி புக்தி. இப்படி சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசையிலே சனி புக்தி வந்தாலும் உங்களுக்கு சிரமங்கள் கொடுக்கும். இதை நீங்கள் கவனமாக கவனிக்கணும். இப்போ நீங்கள் என்ன தசையில் இருக்கிறீங்களோ, ரிஷபராசிக்காரர்கள் எந்த தசையில் இப்போது ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அதிலே உங்களுக்கு சனி புக்தி வருகிறதா? சனி தசை நடந்தால் ரொம்ப மோசம். அதில் சூரிய புக்தி, நீங்கள் பிறந்த நட்சத்திரத்து சூரிய புக்தி வந்தால் கண்டிப்பாக ஒரு ஆப்பு, ஒரு அவஸ்தை, ஒரு கஷ்டம். அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். நமக்கு இப்போ சனி தசை நடக்கிறதா, இல்லை என்றால் வேறொரு தசையிலே சனி புக்தி நடக்கிறதா? என்ன தசை நடக்குதோ அதில் சனி புக்தி வருதா? அந்த காலம் எவ்வளோ நாள்? 1 வருஷமா, 2 வருஷமா, 3 வருஷமா, என்ன காலகட்டம், எவ்வளோ நாள் அதில் இருக்குது? அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த காலகட்டங்களில் கவனமாக இருங்க. அவ்வளோதான். கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வரப்போகுது. உங்கள் கர்மா பலன் பிரகாரம் ஒரு அவஸ்தையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அதை கொடுக்கறதுக்கு அந்த புக்தி வருது, அந்த தசை வருது என்றால் அதை பார்த்து அதை தெரிந்து கொண்டு கவனமாக செயல்படணும். அகல காலை வைக்கக்கூடாது, ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது. என்னால் எல்லாம் முடியும், நான் யார், பணம் பத்துன்னு செய்யும், அப்படி இப்படிலாம் டயலாக் விட்டிங்கன்னா அதெல்லாம் தெய்வத்துக்கிட்ட ஒன்றும் நடக்காது. நீங்கள் வாங்கி வந்த வரம், அந்த கர்மா, அதை வச்சு தானே உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் என்ன மாதிரி நீங்கள் நான் இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி கஷ்டப்படணும், எதுக்கெல்லாம் நீங்கள் அசிங்கப்படணும், அவமானப்படணுன்றது கர்மாவினுடைய பிரகாரம் வரும். அப்போது இந்த பாதகாதிபதியினுடைய தசையோ அல்லது வேறொரு தசையிலே பாதகாதிபதியினுடைய புக்தியோ வருகின்ற பொழுது, அதாவது ரிஷபராசிக்காரர்கள் இந்த சனியை கொஞ்சம் கரெக்டாக தான் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ கொஞ்ச நாளாக இப்போது 10ஆம் இடத்திலே சனி அமர்ந்து கொண்டு இருக்கிறார். தொழில் நல்லா நடக்குதா? ரிஷபராசிக்காரருக்கு 10ஆம் இடத்திலே, அதாவது கும்பத்திலே சனி இப்போ ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு 2.5 வருஷமாக. இப்போது வாக்கிய பஞ்சாங்கம் படி அவர் மார்ச் 6ஆம் தேதி பெயர்ச்சியாகி மீனத்துக்கு போகிறார். இந்த கடந்த 2 வருட காலம் நீங்கள் உங்கள் ரிஷபராசிக்காரர் தொழிலையோ இல்லை ஒரு உத்தியோகத்திலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு முன்னேற்றத்துக்கான விஷயங்களிலோ நிச்சயமாக உங்களுக்கு தடை வந்துடும். அதில் நீங்கள் சனி தசையிலே இருந்து விட்டால் அது சுத்தமாக நடந்துடும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் வாங்கி
வாங்கும்போது ஈஸியாக வாங்கிட்டீங்க. ஆனால் கட்டும்போது சனி தசை. அந்த சனி தசையில் நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிங்க, இன்னும் வரைக்கும் முடிக்கலை. 10ஆம் இடத்தில் இருப்பதினாலும் தொழில்காரகம் தொழில் ஸ்தானத்தில் 10ல் இருப்பது நல்லது தான் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும், அவர் யார்? ரிஷபராசிக்காரருக்கு பாதகாதிபதி. அப்போ அவர் வேலையை காட்டாமல் இருப்பாரா? எப்படிப்பட்ட ஆளையும் கொஞ்சம் ஷேக் பண்ணி ஒரு வகையில் பிரச்சனையை கொடுத்து, ஏதாவது ஒரு வகையில் இப்போ தமிழ்நாட்டுக்காரங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை எஸ்ஐஆர். இந்த எலெக்ஷனுக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்கன்றது இன்னும் உறுதியாகவில்லை நிறைய பேருக்கு. என் மனைவிக்கே ஓட்டு இல்லைன்னு சொல்லிட்டான். என் பக்கத்தில் உக்காந்துக்கிட்டு இருக்கிற என் மனைவி இறந்து விட்டார்ன்னு தேர்தல் ஆணையம் எனக்கு சொல்லுது. அப்போ பார்த்துக்கங்க. அப்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு இது மாதிரியான பிரச்சனைகளும் வரும். ஒழுங்காக போயிட்டு இருந்தது ஏதோ ஒரு பிரேக் அடிச்சு கொஞ்சம் மனசை நோகடிச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை. அவர் இப்போ மீனத்துக்கு மாறினதுக்கு அப்புறம்தான் நல்லது நடக்கும். ஆக ரிஷபராசிக்காரர்கள் இப்போது 2.5 வருட காலம் ரொம்ப ரொம்ப மாட்டிக்கிட்டு அவசரப்பட்டு தான் இருக்காங்க. கடகராசிக்காரருக்கு அஷ்டம சனி, அதில் வேற அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அது சரராசியில் வந்ததனால். இது ஸ்திரம் என்ற இந்த ராசியிலே வருகின்ற இந்த ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுக்கு சனி தசை நடக்கிறதா இல்லை என்றால், உங்களுக்கு என்ன தசை நடக்கிறதோ அதில் சனி புக்தி நடக்கிறதா, இந்த 2 விஷயத்தில் இந்த சனி பகவானை நீங்கள் ரொம்ப வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ரொம்ப ரொம்ப வாட்ச் பண்ணணும். அது இல்லாமல் இந்த சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு 5 மாத காலத்துக்கு ஏறக்குறைய வக்ரமாவார். அடிக்கடி வருஷத்துக்கு ஒரு 5 மாதம், எந்த வருஷமானாலும் சரி வக்ரகதியில் போய் இந்த ரிஷபராசிக்காரரை ஏடாகுடம் பண்ணுவார். இதையும் பார்த்துக்கணும். ஆக இந்த வகையிலே இந்த பாதகாதிபதி ஆகப்பட்ட இந்த சனி பகவான் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைக்குரியவர் தான், பாதகம் செய்பவர் தான். அவர் காலத்தில் பார்த்துக்கங்க. அப்போ என்னங்க, இதுக்கு ஒன்றுமில்லை, சனிக்கிழமையில் போங்க. எங்கே? பெருமாள் கோயில் ஆஞ்சநேயரும் கெட்டியாக பிடிச்சுக்கங்க. ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்திராய தீமகி தன்னோ அனுமன் பிரசோதயார் அப்படின்னு சொல்லி அவருக்கு கிட்ட போய் சரணாகதி ஆகுங்க. சனிக்கிழமை ஆஞ்சநேயரனுடைய வழிபாடு நீங்கள் எப்படி வேணாலும் செய்யுங்க. வெற்றிலை மாலை போடுங்கள், துளசி மாலை போடுங்கள், இல்லைனாக்கா வெண்ணெயில் வச்சும் அதை அவருக்கு காப்பு பண்ணுங்க. ஏதாவது ஒரு வகையிலே ரிஷபராசிக்காரர்கள் முக்கியமாக இந்த பாதகாதிபதியின் தசை நடக்கிற காலத்திலே ரொம்ப ஜாக்கிரதையாக கரெக்டாக ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி சிந்திச்சு செயல்படுங்க. எப்பவுமே எந்த வேலை செஞ்சாலும் அவசர கதியில் செய்கிறத அள்ளி தெளிச்சுக்கிற மாதிரி அது அவசர கதி வேலைக்கு ஆகாது. எந்த ஒரு நம்ம வேலையை செஞ்சாலும் ஒரு விஷயங்களில் நம்ம கொஞ்சம் 10 விஷயங்கள் யோசிக்கணும். யோசித்து தான் ஒரு செயலை செய்யணும். அப்படி செய்யலைன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நமக்கு பின்னால் கஷ்டப்படும் போது ஐயோன்னு அலற வேண்டியது வரும்.
ஒரு திருக்குறள் கூட ஒன்று இருக்கு. வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல். இந்த திருக்குறளை மனசில் வச்சுங்க. எந்த செயல் செய்யறதா இருந்தாலும் எப்படி செய்யணுன்றத இந்த குறள் ரொம்ப அழகாக அம்சமாக அந்த காலத்திலே திருவள்ளுவர் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கார். அது பிரகாரம் நீங்கள் பார்க்கணும், சிந்திக்கணும், செயல்படணும். ஆக சனியினுடைய டிராவல், அவருடைய சஞ்சாரங்கள் எல்லாம் எந்த ராசியில் எப்படி இருக்கிறது, என்ன நடக்கிறது, என்ன மாதிரி இருக்குது, இதையெல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யார்? இந்த ரிஷபராசிக்காரர்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்படி மேக்கப் பண்ணி, இப்போ நேரம் சரியில்லை, சந்திர தசையில் எனக்கு சனி புக்தி, சனி தசையில் சந்திர புக்தி, சனி தசையிலே சூரிய புக்தி, சனி தசையிலே செவ்வாய் புக்தி, பார்த்துக்கங்க அப்படின்னு கடவுள் கரெக்டாக கணக்கு போட்டு தான் இந்த ஜோதிடத்தில் எல்லா விவரத்தையும் சொல்லி வச்சிருக்கார். ஆனால் இதை சொல்கிறவர் ஒன்றும் கடவுள் இல்லை. அவர் அதை கற்றுக்கொண்டு அதை செய்கின்ற சேவை மனப்பான்மை உள்ளவர் தானே தவிர ஜோதிடரை கடவுளாக நினச்சிடாதீங்க. அவர் சொல்லிட்டார், ரைட், அந்த ஜோதிடர் சொன்னால் கரெக்டாக நடக்குது, அப்படியெல்லாம் இல்லை. ஜோதிடர் 10 வார்த்தை சொன்னான்னா ஒன்று நடக்கும். ஏன் நீங்களே கூட 10 வார்த்தை சொல்லி பாருங்கள், 10ல் 1 நடந்துடும். ஏன்னா சில பேர் இருக்காங்க, ஒரு ஜோதிடர் அவர் 25 வருஷமாக ஜோதிடம் பார்த்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு. 65-70 வயசு இருக்குங்க. அவர் சொன்னால் கரெக்டு அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியெல்லாம் ஜோதிடம், நீ ஜோதிடர்கிட்ட கேள்வி கேளுங்க. இது இப்படி இருக்குது. இப்போ இவர் சொல்கிறாரு, ரிஷபராசிக்காரருக்கெல்லாம் இது போன்ற பிரச்சனைகள் சனி தசையிலையோ இல்லை வேற ஒரு தசையிலையோ சனி புத்தியிலையோ நடக்கிறது என்று கூறுகிறாரே. அப்போது அப்படி சொல்லி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் உங்களுக்குள்ளே ஆய்வு பண்ணுங்க. ஏன்னா இவ்வளோ காலம் என்ன தசை நடந்தது, என்ன மாதிரியான பிரச்சனைகளை நாம் பார்த்துருப்போம், ஒரு அனுபவம் இருக்குல்ல உங்ககிட்ட. அந்த அனுபவத்தை வச்சு பார்க்கும்போதே போதுமே. அப்போவே நீங்கள் உஷாராக இருந்தால் பிரச்சனைகளுக்கு சமாளித்திருக்கலாம். ஆனால் நான் இப்படி செஞ்சிட்டேன், அதனால் இப்படி இந்த பிரச்சனைக்கு இது மாதிரியான கஷ்டத்தை நான் அனுபவித்தேன் என்று உங்கள் மனசு சொல்லுங்க. உங்கள் அனுபவம் பேசும் அல்லவா? அதுதான். அந்த மாதிரி யோசித்து செயல்படுங்க. ரிஷபராசிக்காரர்கள் எப்போதுமே சுக்கிரனுடைய தசை அல்லது சுக்கிரனுடைய புக்திகள் ஒரு ராசி வரும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு சில நன்மைகளை சுக்கிரன் செய்வார். ஆனால் அந்த ரிஷபராசிக்கு 6 அதே சுக்கிரன் தான். ருண ரோக சத்ருஸ்தானாதிபதியான சுக்கிரன் அங்கே அவர் பாதி நல்லவர் பாதி கெட்டவர் தான். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாருன்னு பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் இந்த 6 வருவதனால் அவரே ராசியாதிபதியாகவும் வருவதனால் அந்த அளவுக்கு பாதிப்பை இந்த ருணரோக சத்ரு ஸ்தானத்துக்கு உண்டான பாதிப்பை அவ்வளவாக தரமாட்டார். ஒருத்தருக்குமே ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல ஸ்ட்ராங் வலுவாக இருந்தால் அவங்களுக்கு நோய் நொடியே இல்லை. ஏதோ ஒன்று சும்மா ஒரு தலைவலி வரும், ஏதோ ஒரு முதுகு வலி வரும், ஏதோ கழுத்து வலி வரும், அது சும்மா ஒரு தைலம் வாங்கி போட்டால் முடிஞ்சது, இல்லை ஒரு டேப்லெட் வாங்கி போட்டால் வேலை முடிஞ்சதுன்னு மாதிரி அப்படியே எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஏன்னா சுக்கிரன் நல்லா இருக்கும். அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது ஒரு சின்ன ஒரு குறிப்பு தான். ஆகவே நீங்கள் ரிஷபராசிக்காரர்கள் 9க்கும் 10க்கும் உடையவரான தர்ம கர்ம யோகத்தை கொடுத்தவராச்சு அவராக நமக்கு
கெட்டது செய்ய போகிறாருன்னு நினைக்காதீங்க. உங்கள் கர்மாவில் நீங்கள் என்ன பாவத்தை எவ்வளோ மூட்டை வச்சுருக்கிறீங்கன்றது அந்த தசை வரும்போது அவர் அதை ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணுவார். அதனால் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுடைய கர்ம பலனுக்கு ஏற்றால் போல் சனி பகவான் போட்டு தாக்குவார். கவனமாக இருக்கு. நன்றி, நமஸ்காரம்.